ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 20/6/2025 ஆனி மாதம் 6ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், வெள்ளிக்கிழமை, அற்புதமான நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய அஸ்தமனம் மாலை 6:37. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் அணியலாம். அழகு சாதன பொருட்களை வீட்டிற்கு வாங்கலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்ய அற்புதமான நேரம் இந்த நேரம். அதேபோல் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த செவ்வாய் ஹோரை. இந்த செவ்வாய் ஹோரையிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மனது அலைப்பாயும். இந்த நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. ஆகவே இந்த நேரத்திலே முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இறை அனுபவத்திலேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் மனதிலே. அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் இந்த 1 மணி நேரம். தொடர்ந்து இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்றைய திதி இன்று காலை 6:41 வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளும் வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன வகையிலே சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே
மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டம் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மற்றவரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமளிக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வருகின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நல்ல நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வரவு குறைவாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குரு பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சிலருக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே குரு வழிபாடு செய்யுங்கள். சித்தர்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். இன்றைய நாளிலே
ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாள். அலுவலகத்திலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே ஏமாற்றம் இல்லாத அற்புதமான நாளாக, ஏற்றமான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலிலே நாம் அவ்வப்போது ராமாயணம், மகாபாரதம் இவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதில் வருகின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே மகாபாரதத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சிந்திக்க இருக்கின்றோம். இது நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு. பலருக்கு எல்லாமே இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் எதிராளியை பார்த்து அவர் அப்படி இருக்கின்றார், நாம் அப்படி இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். ஆனாலும் வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையிலேயே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நிகழ்வானது அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை அகற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு. சற்று நிதானமாக இருக்கின்றார்கள். அப்போது கர்ணனுக்கு மனதிலே மிகப்பெரிய சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பது என அவன் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே பகவான் கிருஷ்ணரை பார்த்து தன்னுடைய சந்தேகங்களை கிருஷ்ணரிடம் கேட்டான். கர்ணன் என்ன சொன்னான் என்றால், என்னுடைய தாயார் நான் பிறந்த நேரத்திலேயே என்னை ஆற்றிலே விட்டுவிட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். என்னை எல்லோரும் பழித்தார்கள். இது என்னுடைய தவறா கிருஷ்ணா என கேட்டார். தொடர்ந்து நான் சத்திரியன் அல்ல என கூறி
துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தர மறுத்துவிட்டார். சத்திரியனாக பிறக்காதது என்னுடைய தவறா கிருஷ்ணா என்று கேட்டார். அடுத்து பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க சாபம் கொடுத்து விட்டார். அதாவது அவரிடம் சென்று நான் பொய் சொல்லி வித்தையை கற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்காக என்னை அவர் தண்டித்து விட்டார். அதேபோல் ஒரு பசுவானது தற்செயலாக எதிர்பாராத விதத்திலே என்னுடைய அம்பு மூலம் தாக்கப்பட்டு விட்டது, இறந்து போனது. அதனுடைய உரிமையாளர் அந்த தவறுக்காக என்னை கடுமையாக சபித்து விட்டார். அதேபோல் திரௌபதியினுடைய சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தி கூட இறுதியாக தன்னுடைய மற்ற மகன்களை எல்லாம் காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனுடைய அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என்று கேட்டான். கிருஷ்ணர் அழகாக பதில் சொன்னார். கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையிலே பிறந்தேன். என்னுடைய பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என்னுடைய பெற்றோரிடமிருந்து நான் பிறக்கப்பட்டு விட்டேன். நீ சிறுவயதிலே இருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இரைச்சலை கேள்விப்பட்டு அதோடு உறவாடினாய். ஆனால் நானோ மாட்டு கொட்டிலே சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை. ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று என்னையே ஏசுகின்றார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகின்ற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை. எந்த ஒரு குருகுலத்துக்கும் நான் சென்று படிக்கவில்லை. என்னுடைய 16வது வயதிலே தான் ரிஷி சாண்டீபனுடைய குருகுலத்திலே நான் சேர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்ற வேண்டியே திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து, கடலிலிருந்து, தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டிய பெரிய சுவை எனக்கு இருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழையாக இருந்தேன். துரியோதனன் போரிலே வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் என எல்லாமே கிடைக்கும். ஆனால் பஞ்சபாண்டவரோடு சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம், அழிவுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே எனக்கு மிஞ்சும். இவற்றையெல்லாம் விரிவாக கிருஷ்ணர் கர்ணனிடம் சொல்லி, கர்ணா, ஒன்றை நினைவில் கொள், எல்லோருக்கும் வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கின்றது. வாழ்க்கை எப்போதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சியின்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாக இருக்கும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகின்றோம் என்பது முக்கியமானதல்ல. அந்த நேரத்திலே நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதுதான் முக்கியமாகின்றது. அதுதான் பின்னாளிலே சரித்திரமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற தவறுகள் நம்மை தவறான பாதையிலே போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை. எப்போதும் இதனை நினைவில் கொள். வாழ்க்கை என்பது ஒரு பாதை. அது சில நேரங்களிலே கரடுமுரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம்முடைய காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கின்ற அடிகள் மூலமே ஆகும் என கிருஷ்ணர் கர்ணனிடம் சொன்னார். அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை. இங்கு எல்லாமே சரியாக அமைந்த வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடையாது. எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை மனதிலே ஒரு ஓரத்திலே போட்டுவிட்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற நிறைகளை வாழ்க்கையிலே
நமக்கான உந்து சக்தியாக கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையானது இனிதாக இருக்கும் என்ற நீண்ட நெடிய விளக்கத்தை கர்ணனிடம் கிருஷ்ணர் சொன்னார். கர்ணன் தெளிவடைந்தான். அதன் பிறகு யுத்தம் நடந்தவை அனைத்தும் நமக்கு தெரியும். என்றாலும் பகவான் கிருஷ்ணர் தான் ஏற்றுக்கொண்ட அந்த பாத்திரத்தின்படி கிருஷ்ணாவதாரத்திலே இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்ட விதியிலே தான் ஒரு கடவுளாக இருந்தால் கூட அதிலே எம்மி அளவும் மாறாமல் அந்த கிருஷ்ணர் அவதாரத்திலே நமக்கு நல்ல போதனைகளை தந்தார். கிருஷ்ணர் சொன்ன வழிகளிலே நடந்தால் இந்த கலியுகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது நிச்சயமாக நமக்கு ஒரு இனிதான வாழ்க்கையாக இருக்கும். கிருஷ்ணருடைய போதனைகள் எல்லா யுகங்களுக்கும் ஏற்றவை. குறிப்பாக கலியுகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மிக மிக ஏற்ற போதனைகள். ஆகவே கிருஷ்ணர் சொன்ன வழியிலே நடப்போம். கீதையின் சாரத்தின்படி நடப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.